செய்க செய்வன செய்தபின் அறிந்தாராய்வது இழுக்கு. செய்க செய்வன செய்தபின் ஆராய்ந்தறிவது இழுக்கு. இது நான் இயற்றிய திருக்குறள். இதுக்கு ஒப்பான ஒரு திருக்குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. திருவள்ளுவர் சொல்லாத குறளை நான் நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் என்னாலும் திருக்குறள் போல சொல்ல முடியும் என்பதற்கான ஒரு பாடல்தான். அந்த பாடலை மறுபடியும் நான் சொல்கிறேன். திருக்குறளை செய்க, எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். செய்வன, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்க. செய்த பின், அப்படி நாம் செய்துவிட்டால் ஆராய்ந்து அறிவது இழுக்கு. நாம் சரியாக செய்தோமா அல்லது இல்லையா, அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கிறதா என்று ஆராய்வது இழுக்கு என்றால் குற்றம். அதைத்தான் அந்த திருக்குறளை ஒப்பிட்டுத்தான் இந்த குறளையும் நான் இயற்றியுள்ளேன். எனவே அதை நீங்கள் பாராட்டலாம் அல்லது பாராட்டாமலும் போகலாம். அதன் கருத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் பகிரலாம். இது போன்ற பல எண்ணங்கள் என் மனதில் உதயமாகும். அதை என் மனதோடு வைத்து கொள்வது இல்லை. அதற்கு ஒரு வரி வடிவம் கொடுப்பது, அதை ஒரு காணொளியாக அமைத்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் அதை பதிவிடுவது ஒரு வழக்கமாக வைத்துள்ளேன். எனவே நண்பர்களே, இதுபோல உங்கள் கருத்துக்களும் நீங்கள் திருக்குறள் போல நீங்களும் செய்யலாம். அதை பலருக்கு பகிரலாம். ஏனென்றால் திருக்குறள் சொல்லாத குறள்களும் சொல்லாத கருத்துக்களும் உலகத்தில் பல இருக்கிறது. ஏனென்றால் அவர் காலத்தில் 2000 வருடத்திற்கு பிறகு எத்தனையோ வந்துவிட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் எதையெல்லாம் பார்த்தாரோ, எதையெல்லாம் கேட்டாரோ, என்ன குற்றம் குறைகளை அவர் கண்டாரோ, அதையெல்லாம் வெளிப்படுத்தும் வகையில்தான் அவர்களுடைய குரல் அமைந்தது. ஆனால் தற்பொழுது தொழில்நுட்பம் மாறிவிட்டது. தொழில்நுட்பத்தினால் பல மாற்றங்கள் நடக்கின்றன. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்பது புதிதுதான். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது. நாம் சொல்லக்கூடிய கைபேசி அல்லது வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் இதெல்லாம் அப்பொழுது இல்லை. இப்பொழுது நாம் இதையெல்லாம் எளிதாக மாற்றிவிட்டார்கள் தொழில்நுட்பம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லாத விஷயத்தையும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்கிறது. அதை பலர் எழுதுகிறார்கள், அதை பற்றி ஆராய்கிறார்கள், அறிகிறார்கள், அதை பலரிடம் பகிர்கிறார்கள். இப்படித்தான் பல விஷயங்கள் பலருக்கு கைமாறி போகிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து நான் செய்கின்ற காணொளி அமெரிக்காவிற்கு போகிறது, பாகிஸ்தானுக்கு போகிறது, ரஷ்யாவிற்கு போகிறது. இதுபோல பல நாடுகளுக்கு சுமார் ஒரு 11 நாடுகள் நான் பார்த்தேன். என்னுடைய காணொளியை 11 நாடுகள் பார்க்கிறார்கள். அது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. பிரேசில் நாட்டில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. மற்றபடி சிங்கப்பூர், மலேசியா என்றால் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் சென்று வந்துள்ளேன். அதுபோல பிரேசில் நாடு வழியாக நான் சென்று வந்தேன். சாவ் பாலோ என்ற ஒரு இடம் வழியாக பெரு நாட்டிற்கு சென்றேன். அங்கே நான் தங்கவே இல்லை. அது விமான நிலையத்தில் தான் மாறினேன். ஆனால் இன்று பிரேசில் இருப்பவர்கள் என்னுடைய காணொளியை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் என்ன ஆனந்தமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் ரீச் ஆகிறது, சென்று அடைகிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே நண்பர்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் காணொளியாக
பலர் செய்கிறார்கள். கோயிலுக்கு சென்று அவர்கள் வீடியோ எடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சென்று அவர்கள் வீடியோவாக எடுத்து போகிறார்கள். இதுபோல குரலை எடுத்து புது குரலை உருவாக்கி அதை காணொளியாக செய்கின்ற முயற்சி நான் செய்து வருகிறேன். அதனால்தான் இந்த பதிவு நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் சிவ இளங்கோ 70 ஃபீட் சாலை.